ஹலோ கைஸ், இன்றைக்கி 4:50. ஸோ ஃபைனலாக ஒரு 50 வீடியோ கன்சிஸ்டன்சியாக போட்டோம் கைஸ் அப்படின்னு சொல்லுவேன். பட் நான் அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு 4-5 வீடியோஸ் எதாட்டு இருக்கும் நடுவில். ஸோ காலையில் மனமாக டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஒரு 2 புக்கு வாங்கியிருந்தேன் கைஸ். சைக்காலஜி ஆஃப் மணி ப்ளஸ் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் சொல்லிட்டு. ஸோ டெய்லி ஒரு 1 பேஜ் கவர் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. டேய், உன் சப்ஜெக்டே ஒழுங்காக படிக்க மாட்டேன், இது எங்கடா படிக்க போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். சரி, அப்படியே அதை தூக்கி ஓரமாக சேவிட்டி வச்சுட்டு நம்ம நண்பரோட சிக்கன் வாங்க போனேன். மச்சான் பார்த்தீங்களா எப்படி இருக்கான், காவாத்தில் கஞ்சா அடிக்கிற மாதிரி இருக்கிறான். சரி, அதை முடிச்சுட்டு நம்ம குட்டி நண்பரோட நான் எதுவுமே கேட்கல கைஸ். என்னோடய ப்ரோட்டீனில் பாதி சாப்பிட்றான். டேய், நீ மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, கூட ஏன்டா ஒரு 2-3 பேர் இட்டுன்னு வர அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் என் லவர், அவனுக்கு எங்கேன்னு தெரிய போகுது சலா அப்படின்றான். சரிதான்டான்னு சொல்லிட்டு ஒரு 200 கிராம் சிக்கனு, 200 கிராம் ரைஸு, வெஜ்ஜீஸு, ஆனியனு அனிமியோடு சாப்பிட்டு சண்டே என்ஜாய் பண்ணேன் கைஸ். இது என்ன அனிமின்னு பார்த்தா சோலோ லெவலிங். ஸோ சாட்டர்டே நியூ எபிசோட் வரும். ஸோ அது சண்டே தான் பார்ப்பேன். ஸோ அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் படுத்த வந்தாங்க கைஸ். ஸோ ஒரு 6 மணிக்கு நம்ம காவா ஓரத்தில் கஞ்சா அடிக்கிறவங்கள்ட்ட கூப்பிட்டாரு. சரி, அவர் பார்க்கலாம் போனால் அவர் கடைக்கு கொண்டு போயிட்டார். அங்கே ஒரு ஏபிசி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ஸ்னாப்பு போட்டேன். ஸ்னாப்பு ஒன்று போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு 3 முட்டை 2 பனானா எடுத்து இன்றைக்கான டேவை மனமாக கம்ப்ளீட் பண்ண கைஸ். உங்கள் சண்டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்களான்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ என் ஃபேவரட் பர்சன் கூட பேசியிருந்தேன் இவ்வளோ நேரம். ஸோ அதனால் அவர் உங்கள் கூட பேசிவிட்டு இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். மீண்டும் நாளைக்கு போகலாம் கைஸ்.